லாங் ஃப்ரெஞ்ச் நட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதுக்காக வந்து த்ரெட்டு நீங்கள் நிறைய எடுக்க வேண்டியதில்லை. நிறைய எடுத்தீங்க அப்படின்னா சிக்கி விழுந்துரும். சேம் அதே ப்ராசஸ் தான். த்ரெட்டை கீழேருந்து எடுத்து ஒரு சுற்றி மறுபடியும் நீட்டில் கீழ் வழியாக எடுத்துடணும் சிக்கு இல்லாமல். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அவ்வளோதான். இது சென்டர் பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டும் இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட், அதாவது ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் இன்னொரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொஞ்சம் இடிக்காத மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டரில் வந்து ஜர்தோசி வைப்போம். ஸோ சேம் அதே தான். எகெயின் சென்டர்லேருந்து எடுத்து சேம் அதுக்கு தான் நம்ம அந்த லைன் போட்டிருக்கிறது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மோட்டிவ் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து தேவையே இருக்காது, நீங்களே போட்டுப்பீங்க. சேம் இதே தான் வந்து நம்ம எல்லா மோட்டிவ்க்கும் போட போகிறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சேம் கீழேருந்து த்ரெட்டை எடுத்து மேலே கொண்டு வந்து அந்த லைனுக்கு நேராக வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அப்படியே கீழே இறக்கிடணும். கீழே இருக்கும்போது கரெக்டாக அந்த நம்ம லாங்காக வருது இல்லையா, அந்த இடத்துல நகராமல் மட்டும் லைட்டாக பிடிச்சிக்கணும், வேற இல்லை. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சுற்றி சேம் அந்த பாயிண்டில் வச்சுட்டு கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கணும். ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை. அந்த லைன் வந்து நகராமல் பிடிச்சிக்கிட்டிங்கனாவே போதும். அவ்வளோதான். சேம் இதே தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த நெக் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சேம் இதே மாதிரி தான் போட போகிறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் லுக் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளவுஸோடைய கலர் வந்து டபுள் ஷேட் அப்படின்றதுனால உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஒன் சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு இன்னொரு கலராக தெரியும். ஸோ இந்த க்ரீன் கலர் ரொம்ப எடுப்பாகவே இருக்கும் இந்த சாரியோட கலர், அதனால். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜர்தோசியும் பீடும் சேர்த்து வைக்க போகிறேன். ஸோ ஜர்தோசி வந்துட்டு இதுவும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரிலாம் லுக் கொடுக்கும் நமக்கு. ஜர்தோசியை வந்துட்டு நம்ம ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணிக்கணும். ஸோ லாங்காக இருந்தாலும் நீங்கள் குட்டியாக இருக்கிற ஜர்தோசிஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சென்டர்லேருந்து எடுத்து ஒவ்வொரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஜர்தோசியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சுகர் பீடை வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் லுக், அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் லுக்கே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நான் வந்துட்டு எண்டை நாட்லாம் போடலை, அந்த பீட்லேயே வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எண்டை நாட் போடுறத விட மாட்டி விடுறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எண்டை நாட் போட்டால் கூட இழுத்தா ஒரு சமயம் வந்துடும். பட் வந்து நீங்கள் மாட்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வரவே வராது, சான்ஸே இல்லை. ஸோ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு எங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஒரு ஜர்தோசியும் சுகர் பீடையும் இப்போ நான் ஆல்ரெடி